நாளும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளையும் இந்த இணையதளத்தின் வாயிலாக அழைத்து தேவனுடைய அடிப்படை சத்தியங்களை தொடர்ந்து நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போற பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக 7 சபைகளும் 7 தூதர்களும் என்ற தலைப்பின் கீழே நம்ம சத்திய பாடம் தியானிக்க இருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடத்திற்கு போவதற்கு முன்பாக அனைவரிடம் ஒரு தாழ்மையான மன்னிப்பு கேட்டுக்கிறோம். கொஞ்சம் ஹெவி கோல்டா இருக்குங்க, கொஞ்சம் இருமலா இருக்கு. அதனால கொஞ்சம் இருமிதான் பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு. தயவு கூர்ந்து அனைவரும் மன்னித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பாடம் புரியலன்னா சொல்லுங்க, நம்ம டவுட் செஷன்ஸ் கூட வச்சிருக்கிறோம், அப்ப நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் தேவன் சித்தம் முடிந்தவரை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த பாடத்தை தேவனுடைய கிருபை கொண்டு நான் எடுக்கிறேன் என்பதே ஒரு வாக்குறுதி கொடுத்து இந்த பாடத்துக்குள் கடந்து செல்வோம். சோ சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்க போற பாடத்தின் தலைப்பு 7 சபைகளும் 7 தூதர்களும். இந்த தலைப்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெக்குலரான ஒரு தலைப்பு தான். அதனை 7 சபை, அதனை 7 தூதர்கள், ஏன் வேற சபையே இல்லையா அப்படின்னு ஒரு ஆரம்பத்துல இந்த நேம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். பட் நம்ம இந்த 7 சபைகளும் 7 தூதர்களும் வைக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இது வேதாகமத்துல இருக்கு. வேதாகமத்துல தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தை தான் இந்த பாடத்தோட தலைப்பாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வைத்திருக்கிறோம். அப்ப இந்த 7 சபைகளும் 7 தூதர்களுடைய தீர்க்க தரிசனம் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இன்றைய நாள்ல நம்ம தியானிக்கலாம். இப்ப சபை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த சபைங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக. சோ இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சுவிசேஷத்தை அவர் ஸ்டார்ட் பண்றார். 30ஆம் வயதுல ஸ்டார்ட் பண்றார். அவருடைய முதல் சுவிசேஷம் என்னன்னு பார்க்கின்ற பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அப்போ சுவிசேஷம் என்றாலே இட்ஸ் அ காஸ்பல், நற்செய்தி. என்ன நற்செய்தினா ராஜ்யத்துல நடக்கின்ற ஒரு நற்செய்தி. இதுதான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே தன் வேலைகளை தொடங்கின்ற பொழுது சீஷர்களை என்ன பண்றாருன்னா அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா இவருக்கு பின்பாக சீஷர்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு சீஷராக்க வேண்டும். சோ அந்த வேலையை அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். இப்படி அந்த 12 சீஷர்களை 1.5 வருட காலம் கூடவே இருந்து தேர்ந்தெடுத்த பின்பாக அவர்களோட அந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்க பொழுது அப்போ ஒரு கேள்வியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியில கேட்கிறார். என்ன கேட்கிறாங்கன்னா, அப்ப இந்த யூத ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கின்ற பொழுது சீஷர்கள்லாம் சொன்னாங்க, சிலர் உங்களை எரேமியாங்கிறாங்க, சில பேர் உங்களை எலியாங்கிறாங்க, சில பேர் உங்களை தீர்க்கதரிசிங்கிறாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்க. உடனே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் அட்ரஸ். இங்கிலீஷ்ல பேசினாரான்னு கேட்டுறாதீங்க, நான் சொல்றேன். இது கரெக்டா அவங்க சொல்லல, அவங்கள விடுங்க. 12 பேர் நீங்க என் கூட இருக்கிறீங்கல்ல, நீங்க சொல்லுங்க நான் யார் அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். அது உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தையை பேதுரு சொன்ன உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க, எப்படி ரிப்ளை பண்றாரு. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பேதுருக்கு எப்படி ரிப்ளை பண்றாரு பாருங்க. வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனம் நல்லா கவனிச்சு பார்க்கலாம் பாருங்க. பேதுரு சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றார் பாருங்க, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை வந்துருச்சுங்களா? அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாருன்னா ஒரு சபையை கட்டுறார்.
அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால் கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த இடத்துல கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு விசுவாசம், என்ன விசுவாசம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த விசுவாசத்தின் மேல, இந்த கல்லின் மேல சபையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுங்களா? பேதுரு இதை வெளிப்படுத்தினது யாருன்னா, உன்னுடைய மனசு இல்ல, உன்னுடைய ஞானம் இல்ல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாதான் உனக்கு என்ன பண்ணியிருக்கார்? வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னார். அப்படி என்றால் இப்ப புரிஞ்சிருக்க வேண்டும், சபை எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அடிப்படை விசுவாசம் என்ன அப்படின்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பிதாவாகி தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய சொந்த குமாரன் யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ட்ரினிட்டி கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது சுத்தமா புரியாது. சரிங்களா? இதுதான் ப்ராப்பர் அட்ரஸ், இதுதான் விசுவாசம், இதன் மேல சபை கட்ட வேண்டும். சோ சபை கட்டுவதற்கு யார் அங்க மூளைக்கல்லா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இந்த மூளைக்கல்லு மேல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இது மேலதான் சபை என்ன பண்ணணுமாமா? கட்டப்பட வேண்டும். அப்ப சபை கட்டப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில எல்லாத்துடைய பாவத்தை சுமந்து தீர்த்து மரணம் அடைய வேண்டும். சோ அவருடைய காரியங்கள் ஊழிய காரியங்கள் நிறைவடைந்த பின்பாக 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து, அது கடைசியாக 3 வருஷம் ஊழியம் செய்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சோ அதற்கு பின்பாக அந்த சார்ஜ் யார் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் எடுக்கிறாங்க. அதிலே ஒரு இளம் வயதா இருந்து வயசாய் இறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். யோவானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தார். காரணம் என்னன்னா, யோவான் தான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் படிக்காத ஒரு புஸ்தகத்தை எழுதினவரே அவர்தான். ஏன் பிரதர் சொல்றீங்க? ஏன் அந்த கிறிஸ்தவர்கள் அந்த புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஏன்னா அது படிச்சா புரியாது. அந்த புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த புஸ்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான். எப்ப எழுதுறார்? கிபி 96ல என்ன பண்றாருன்னா இதை கிளியரா எழுதுறார். பத்மோஸ் என்ற தீவுல அது பேனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேனிஷ்மெண்ட்ங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்ல இருக்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா தூதர்கள் மூலியமாக என்ன பண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையை யாருக்கு கொடுக்கிறாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுக்கிறார். யோவானை குறிச்சு அநேக காரியங்கள் நமக்கு தெரியும். அன்பான சீஷன், இளமையான சீஷன், கடைசியில தான் அவர் என்ன பண்ணார்னா வயதாகி மூப்பின் நிமித்தமாக அவர் மரணம் அடைந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட ரொம்ப க்ளோஸா இருந்தவர். அப்படி இருக்கிற யோவானுக்கு தேவன் எப்படி ஒரு கிருபை செய்கிறார் என்பதை வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். அந்த லயன் ட்ராக் பாருங்களேன், கிளியரா இருக்கு. ட்ரீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுவும் புரியாது. அந்த ட்ராக் பாருங்க, கிளியரா இருக்கு. எப்படியாமா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை. அப்போ யோவானுக்கு பின்பாக கிபி 96க்கு பின்பாக சீக்கிரத்தில் நடக்க வேண்டியவரை என்ன பண்றாராமா தேவன் பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. அப்ப பிதாவாகி தேவன் யாருக்கு சொல்லியிருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப பிதாவாகி தேவன் சொன்னதை இயேசு கிறிஸ்து வாங்கி கொண்டு இவர் என்ன பண்றாராமா தன்னுடைய தூதனுக்கு ஒப்புவிக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த தூதன் என்ன பண்றாராமா அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறான ஒரு விசேஷம். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடைய கான்செப்ட் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. கான்செப்ட்னு சொல்லுகின்ற பொழுது இது எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சோ பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்து, இயேசு கிறிஸ்து தூதனுக்கு கொடுத்து, தூதன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். சரி, இந்த தூதன் எப்படி கொடுத்தார், எதை காமிச்சார், எதை சொன்னார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். நம்ம பாடத்தோட தலைப்பு என்ன? 7 சபைகளும் 7
தூதர்களும். அப்போ இந்த சபை அப்படிங்கிறது எப்படி கட்டப்பட்டுச்சு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காளம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த சபைகள் கட்டப்பட்டது. கட்டப்பட்டுச்சுன்னா பில்டிங் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். சபைகள் எப்படி உருவாகி எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்க்க போறோம். சரி, எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்ப யோவான் இருக்கிறது கிபி 96. ஆனா தேவன் என்ன செஞ்சுட்டாராமா, யோவானுடைய ஆவி இருக்கு பாத்தீங்களா, அத அந்த மைண்ட் ஆவி இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே கொண்டு போய் எங்க வச்சுட்டாராமா, கர்த்தருடைய நாள்ல வச்சுட்டார். அப்ப கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது என்னது? 1000 வருட அரசாட்சியுடைய ஆரம்பம், இல்லைன்னா 1000 வருட அரசாட்சி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. இதுதான் கர்த்தருடைய நாள். அந்நாள் நம்ம நிறைய செகண்ட் கம்மிங்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க ஒரு சார்ட் வரும் பாருங்க, புரிந்து கொள்ளலாம். கிபி 96ல யோவான் இந்த விஷனை பார்க்கிறார். பாடி இங்க இருக்கு, ஆனா ஆவி எங்க போயிருச்சுன்னா கர்த்தருடைய நாள்ல போயிருச்சு. பாடி தான் இங்க இருக்கு, ஆவி அங்க போயிருச்சு. அப்ப கர்த்தருடைய நாளுடைய ஆரம்ப நாள் என்னது? 1874. இதுதான் கர்த்தருடைய நாள் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்ப யோவான் என்ன செய்யறாரு அப்படின்னா, கிபி 96ல இருந்துட்டு ஆவி எங்க போயிருச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1874க்கு ஆவி போயிருச்சு. சோ இப்ப இந்த இடத்துல போயிட்டாரா? இங்கிருந்து என்ன பண்றாருன்னா, யோவான் திரும்பி பார்க்கிறாரு, ஆவி திரும்பி பார்க்குது. அப்போ 1874ல இருந்து அதற்கு முன்பாக 1874க்கு முன்பாக இருக்கிற 2000 வருட சரித்திரத்தை யோவான் திரும்பி பார்க்கிறார். என்ன பியூட்டிஃபுல், என்ன ப்ராஃபஸி பாருங்க. 2000 வருஷ சரித்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தூதனுக்கு அனுப்பப்பட்டு அந்த தூதன் அழகா விஷன் காமிச்சிட்டு. சரி, இந்த 2000 வருஷம் என்ன சரித்திரம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும். பாருங்க, இந்த திரும்பி பார்க்கிறாரா? திரும்பி பார்க்கும்போது என்ன பார்க்கிறாராமா, அப்பொழுது என்னோட பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அப்போ 2000 வருஷத்தோட குறித்து ஒருத்தர் பேசுறார். அத பேசுறோட சத்தத்தை அவருக்கு பார்க்கிறார், கேட்கிறார். திரும்பி பார்த்துட்டு பார்க்கும்போது என்ன இருந்துச்சாமா, 7 பொன் குத்து விளக்கு இருந்திருக்கு. இப்ப இந்த 7 பொன் குத்து விளக்கு கூட என்னென்ன இருந்துச்சு? 13ஆம் வசனம் வாசிப்போம். 13ஆம் வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்த மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். பாருங்க, அந்த 7 குத்து விளக்கு மத்தியில என்ன இருந்துச்சாமா, நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். நீங்க படிக்கும் போதே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டி இருக்கிறார்னா அவருடைய நீதி, இட்ஸ் a divine, the righteousness, divine. இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒயிட் அப்படிங்கிறது இட்ஸ் glorify, பரிசுத்தம். சரிங்களா? மனுஷகுமாரனுக்கு ஒப்பான. அப்போ 7 குத்து விளக்கு இருக்கு. 7 குத்து விளக்கு நடுவுல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார், தரிசனத்துல பேசுறார். யாருக்கு பேசுறாருன்னா, யோவானுக்கு அந்த தரிசனத்தை காட்டிட்டு இருக்கிறார். சரி, இப்ப அதை தொடர்ந்து என்ன நடக்குது? அதுல 16ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. 16ஆம் வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டு இருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. பாருங்க, எல்லாமே அடையாள பாஷை, தீர்க்கதரிசன பாஷையில எழுதப்பட்டிருக்கு. நம்ம அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட்ல பார்த்திருப்போம். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னா அந்த அம்மா சூரியனை ட்ரெஸ்ஸா போடல. எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சூரியன்கிறது என்னது,
சந்திரன்கிறது என்னது அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த ஸ்திரீங்கிறது யாரு? சபை. சூரியன் அப்படிங்கிறது யாரு? அன்பின் பிரமாணம். ஆஹ் சந்திரன்கிறது நியாய பிரமாணம். அவங்க சிரசு மேல 12 நட்சத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா சபைக்கு உண்டான 12 அப்போஸ்லர்கள். எப்படி படிச்சோம் அந்த மாதிரி இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல அப்போ அந்த நடுவில் நிக்கிறது யாரு? குத்துவிளக்கு நடுவில் நிக்கிறது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையடைஞ்சு ஸ்டேஜ்ல நிக்கிறார். இஸ் இன் குளோரிஃபைடு. அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய வலது கரத்துல என்ன இருக்காம 7 ஸ்டார்ஸ். நல்லா பாருங்க, 7 ஸ்டார்ஸ், 7 நட்சத்திரங்கள். இன்னைக்கெல்லாம் பூமியில பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸே கிடையாது. இங்க இருக்கிறது தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்ஸ். சரிங்களா? அப்ப 7 நட்சத்திரங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வச்சிருக்கிறார், ஏந்தி கொண்டிருக்கிறார். வாயிலிருந்து என்ன வருதாமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப நல்லா தெரியும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா பைபிளுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தார். டோட்டலி குளோரிஃபைட், மகிமை அடைஞ்சிருக்கிறார். மகிமை அடைஞ்சு, இருளே இல்லை, மகிமை அந்த மாதிரி இருக்கிறாராமா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த 7 நட்சத்திரங்கள் என்றால் என்ன, 7 குத்து விளக்குகள் என்றால் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். 7 நட்சத்திரங்கிறது வேற யாருமே கிடையாது, அந்த 2000 வருஷத்துக்குள்ள இருந்த 7 கால சபையினுடைய தூதர்கள். ஸ்டார்ஸ். அதே மாதிரி 7 குத்து விளக்குகள் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. 7 கால சபைகள். குத்து விளக்கு 7 அகங்கள் இருக்கா? ஒவ்வொன்னு லைட் எரியுமா? ஒவ்வொரு கால பகுதியிலையும் ஒவ்வொரு சபை ஜொலிச்சிருக்கு. அந்த ஜொலிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் அங்க தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? ஒரு ஸ்டார் அங்க தேவைப்பட்டுச்சு. அப்ப 7 கால சபைகள், 7 கால தூதர்கள். இப்ப புரிஞ்சுதுங்களா? 7 சபையும் 7 தூதர்களும் ஏன் இந்த பாடத்துக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா 7 கால சபை. இப்ப இந்த 7 கால சபைகள் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கிபி 96க்கு பின்னாடி, அதே மாதிரி 1870க்கு முன்பாக. அப்ப முன்பாக சொல்லும்போது 1870, 7ஆம் சபைங்கிறது 1874 அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இது இந்த காலப்பகுதிக்குள்ள நடந்தது. இதைத்தான் 2000 வருஷம் சரித்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 7 சபைகள், 7 தூதர்கள், 7 காலப்பகுதிகள், 7 காலப்பகுதிகளுடைய வேலையா இருக்கு. அவங்க வேலை என்ன அப்படிங்கறத பார்க்கணும். பாரு, இவ்வளவு நேரம் 7 சபை 7 சபை 7 சபைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த 7 சபை எங்க இருக்கு? ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்ல? இப்ப வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்வியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்ப பாருங்க, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆசியால இருக்கிற 7 சபைன்னு சொன்ன உடனே இப்ப நம்ம கான்டினென்ட் ஏசியா இருக்கு பாத்தீங்களா, அது கிடையாது. இந்த இடத்துல ஆசியாங்கிறது மட்டு, ஒரு குழப்பம். குழப்பம்னா இந்த குழப்பம் இல்லை, அதாவது தவறான போதனை அந்த குழப்பம் இல்லை. இட்ஸ் அ மட்டி. எப்படின்னா குழம்பி போயிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சபைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்று சேர அப்படியே குலைச்சு நிக்கிறது. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆசியால இருக்கிற 7 சபைகள் என்னன்னு பார்க்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி அங்க காமிச்சிருக்கிறோம். சிமர்னா, பெர்கமு, தீத்ரா, சர்தே, பிலதெல்பியா, லவோதிகா. ஃபர்ஸ்ட் எபேசு. சோ இங்கெல்லாம் யார் போய் ஊழியம் செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிருக்காரு, ஊழியம் செய்திருக்கிறார். ஸோ இது என்டர்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியர் டு மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இங்கதான் அங்கதான் அந்த ஊழியங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டி அப்படிதான் எடுத்துக்க வேண்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சபைகள் அப்படியே குழம்பி இருக்கிறார்கள். இந்த இடத்துக்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இது அடையாள பாசை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்படி என்றால் இப்ப 7 கால சபைகளும் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது 7 காலங்களும் பார்க்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் எபேசு.
அடுத்தது சிமர்னா, அடுத்தது பெர்கமு, தீத்ரா, சர்தே, பிலதெல்பியா, லவோதிக்கா. அப்ப முதல் சபை என்னன்னு பார்க்கிற பொழுது எபேசு. அப்ப இதோட காலப்பகுதி என்னன்னு பார்க்க வேண்டும். இதோடைய தூதர் யாரும் பார்க்க வேண்டும். சோ தூதர் தான் நம்ம எப்படி படிச்சோம்? ஸ்டார்ஸ். குத்து விளக்கு நம்ம என்ன படிச்சோம்? சபை. சோ முதல் சபை எபேசு. இதோட காலப்பகுதி என்ன? இதோடைய தூதர் என்ன? தூதர் தான் ஸ்டார்ஸ் பார்க்க போறோம். இப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பிரதர் யோவான் வந்து 96ல தான் எழுதினாரு. அப்படி என்றால் 96க்கு பின்னாடி இருக்கிறதே காட்டினாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்பனா சபைங்கிறது 96க்கு பின்னாடி இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாதுங்க. 96ல அவர் யோவான் இருக்கிறார். விஷன் 1874 இருக்கிற வரை காட்டிட்டார். அப்போ 1874 இருந்து திரும்பி பார்க்கும்போது எது வரைக்கும் தெரியும் அப்படின்னா, நல்லா பாருங்க ப்ராஃபஸி 96ம் தெரியும். இதுக்கு சபை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தை எப்படி யார்கிட்ட? பேதுரு அந்த விசுவாசத்தின் மேல கட்டப்படுது பாத்தீங்களா? அங்கிருந்து அவர் ஊழியத்துல இருந்தே அதோட ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதிகமா கிராஜுவலா எங்க வளர்ந்துச்சுன்னா அவருடைய மறைவுக்கு பின்பாக. ஏன்னா அவர் மறைவுக்கு பின்பாக தான் ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஊழியர் நிறைவேற்ற மூலியமா தான் சில விஷயங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. எப்படி உங்களுக்கு சொல்லலாம் ஈஸியா புரிந்து கொள்ற மாதிரி? இயேசு கிறிஸ்து இறந்தோன்னு என்னாச்சு? தேவாலயத்துல திரைச்சீலை கிழிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன? மனிதன் பரலோகம் போற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சபைகள் வந்து வளருதுன்னு சொல்லி பார்க்கின்றோம். அப்படின்னா என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து மரணம் இருக்கு பாத்தீங்களா? அந்த தருவாயில இருந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சபையோட வாய்ப்பு வந்து ஆரம்பிக்கப்படும். சரிங்களா? இது எப்படி இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக மரித்தார்கள். அப்போ அவங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சோ முதல் சபை கிபி 33 இருந்து கிபி 70 வரை. கிபி 33 இருந்து கிபி 70 வரை. ரெண்டாவது சிமர்னா கிபி 70 இருந்து 313 வரை. பெர்கமோ கிபி 313 முதல் 1157 வரை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தியேத்ரா கிபி 1157 முதல் 1367 வரை. சர்தை 1367 முதல் 1517 வரை. பிலதெல்பியா 1517 முதல் 1874 வரை. லவோதிக்கா 1874 முதல் எதுவரை சொல்லவில்லை. அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம எந்த கால இருக்கிறோம் என்றால் 7ஆம் காலம். எந்த கால சபை என்றால் 7ஆம் கால சபை. சரிங்களா? இப்போ குத்து விளக்கு பார்த்தாச்சு. குத்து விளக்கோடைய காலங்கள் பார்த்தாச்சு. இப்போ இந்த குத்து விளக்கு இந்த காலத்துல என்ன நடந்துச்சு, அந்த காலத்துல நடக்கின்ற காரியங்கள் என்ன, இதோடைய ஸ்டார்ஸ், இதோடைய தூதர்கள் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 7 காலையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. பாருங்க, அழகா தூதன் சொல்லிட்டார். எப்படி சொல்லிருக்கார்? நீ கண்டவைகளையும். அப்பா நீ கர்த்தருக்குள் ஆவிக்குள்ளான இருப்பாத்தியா? நீ என்னென்ன பாக்குறியோ எழுது. நீ என்ன பாக்குற, அந்த பாக்குற இடத்துல என்னென்ன இருக்கு, இவை அதுக்கு பார்த்த பின்பாக என்ன நடக்கும், எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிரு, எழுதிரு அப்படிங்கிறார். அப்ப இவர் எழுத ஆரம்பிக்கிறார். எப்படி எழுத ஆரம்பிக்கிறார்னா 1874 இருந்து ஆவிக்குள்ள அப்படியே திரும்பி பார்க்கிறார். 33 இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எழுதுறார். அப்பதான் முதலாம் சபை வருது. முதலாம் சபையில அதோட காலப்பகுதி என்ன? கிபி 33 முதல் கிபி 70 வரை. முதலாம் சபைக்கு எபேசு. எபேசு என்றால் என்னன்னா முதன்மை. தி பிரைம் ஒன். இந்த காலப்பகுதியில சுவிசேஷத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அப்படியே ராவா வந்திருக்கு, பியூரா வந்திருக்கு.
இயேசு கிறிஸ்து பேசினதுக்கு பின்பாக அப்போஸ்தலர் மூலியமாக பியூரா எந்த கலப்படம் இல்லாமல் சுத்தமான சத்தியம் என்ன இருக்குன்னா வந்திருக்கு. நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, எந்த கலப்படம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்கிறதாவது. இப்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப யார் பேசிட்டு இருக்கிறார்? குளோரிஃபைட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேசிட்டு இருக்காரு. இப்ப யாரு குறிச்சு பேசிட்டு இருக்காரு? எபேசு சபைக்கு பேசிட்டு இருக்காரு. எப்படி பேசிட்டு இருக்காரு? என்ன சொல்ல வராருங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 2, 3 வாசிப்போம். 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன். இந்த முதலாம் சபைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, இப்ப ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறப்பா, ரொம்ப பொறுமையா இருந்திருக்கிறார். பாருங்க, அப்பாவே அப்போஸ்தலர் அல்லாமல் அப்போஸ்தலர் சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா சுற்றி திரிந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே மொத்தம் எத்தனை அப்போஸ்தலர் தெரியுங்களா இருக்கிறாங்க? 12 பேர் தான். 12 பேருக்கு மேல இருக்கிற அப்போஸ்தலர் யாருமே they are not original apostle, they are duplicate. சரிங்களா? இந்த டூப்ளிகேட் அப்போஸ்தலர் அப்பவே இருந்திருக்கிறாங்க. அவர்களையும் சோதித்தறிந்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து அதையும் நீ சகிச்சிட்டு இருக்கிற. நல்ல நல்ல சர்டிபிகேட். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சர்டிபிகேட் தாங்க கொடுக்க வேணும். நல்ல சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க. சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல என்ன சொல்ல வராரு வாசிப்போம் பாருங்க. 4ஆம் வசனம் முதல். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். அவர் பாருங்க கிளியரா சொல்ற. அப்ப நீ எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா ஆதியில ஒரு அன்பு இருந்திருக்கும் பாத்தியா? ஆதியில ஒரு அன்பு இருந்திருக்கும். அந்த அன்பை நீ என்ன பண்ணிட்டனா மிஸ் பண்ணிட்ட. நீ பொறுமையா இருக்கிற, சகிக்கிற, சோதித கரிற, எல்லாமே செய்யற. ஆனா ஆதியில இருந்த அன்பு என்ன? ஃபவுண்டேஷன் லவ் தானே. அந்த லவ் நீ என்ன பண்ணிட்டப்பா? விட்டுட்ட. ஒருவேளை நீ விட்டுட்டீன்னா விளக்கு தண்டே உன்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன்னா, நமக்கு தெரியும் விளக்கு தண்டுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, சபை வாய்ப்பை உம்மிடத்தில் இருந்து நான் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்வேன். இப்பதான் உங்களுக்கு ஒரு யோசனை வரும். என்ன ஆதியில இருந்து அன்பை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவரே சொல்றா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6, 7 என்ன நடந்திருக்கு வாசிங்க சகோதரி. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவி சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, அழகா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, நான் ஏன் உன் ஆதியில் அன்பு போயிருச்சுன்னா, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையும் நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. அப்ப இது தப்புன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ என்ன பண்றன்னா அது உன்னிடத்துல இருக்கு. அப்படி என்றால் இந்த நிக்கோலாய் என்றால் என்ன? நிக்கோலாய் மதஸ்தர் என்றால் இது வந்து லாட்டின் வேர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? நிக்கோன்னா டு கான்கர்பாங்க. இப்ப இந்த நிக்கோலாய் வந்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். நிக்கோ பிளஸ் லாஸ். நிக்கோனா டு கான்கர், வசியம் பண்றது. லாஸ்னா பீப்புள், மக்களை வசியம் பண்ணி தன்னிடத்துல எடுத்துக்கிறது. அட்ராக்டிவா பேசுறது, மோஸ்ட் அட்ராக்டிவா பேசுறது, வசீகரிக்கிறது. சரிங்களா? அப்போ உண்மையான சத்தியம் இருக்கின்ற பொழுது, சத்தியம் தெரிஞ்சிருந்துமே சில பேர் ஒரு பொய்யான ஒரு டாக்டரினை உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறான்னா ஜனங்களை வசியப்படுத்திருக்கிறாங்க. இந்த சமயத்துல ஒரு போர் வீரனாக இருந்து போராடி உலகம் எங்கும் சுற்று
செஞ்சு எல்லாத்துக்கும் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிற அந்த Recording stopped. அன்பான அன்பான சகோதர சொல்லி தயவு கூர்ந்து Recording in progress. அன்பான சகோதர சொல்லி தயவு கூர்ந்து மன்னிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னு தெரியலைங்க, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆட்டிருக்கு. ஹெவி ரெயின் கட் ஆயிருச்சு. வேற ஒரு கனெக்ஷன்ல நாங்க ஜாயின் பண்ணிருக்கிறோம்.
ஓகே, தொடர்ந்து நம்ம சத்திய பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்வோம். சோ முதலாம் சபை எபேசு சபை, பிரைம் ஒன். சோ கலப்படம் இல்லாத சபை. அப்படி இருக்கின்ற பொழுது ஆதியில இருக்கிற அன்பை விட்டுட்டாங்க. எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னா, நிக்கலாய் அந்த மதஸ்தருடைய கிரியைகள் அவங்களிடத்து இருக்கு. என்னன்னா, சில பேர் வசியம் செய்யும்படியாக ஜனங்களை தேவனிடத்தில் திருப்பாமல், கிறிஸ்துவனிடத்தில் திருப்பாமல், தங்களிடத்தில் என்ன பண்ணிக்கிறான்னு திருப்பிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துச்சுன்னா விளக்கு தண்டே உம்மிடத்தில் எடுத்துக்கொள்வேன், சபை வாய்ப்பை நான் என்ன பண்ணிடுவேன், பறித்துக் கொள்வேன். சோ ஒரு பாசிட்டிவும் சொல்லியிருக்கிறார், ஒரு எச்சரிப்பையும் சொல்லியிருக்கிறார். அந்த சபையோட ஸ்டார் தூதர் யாருன்னு பார்க்கின்ற பொழுது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்துட்டோம். இது முதலாம் சபை. அடுத்து நம்ம பார்க்கின்ற பொழுது இரண்டாம் சபை சிமர்னா. சோ சிமர்னா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கசப்பு, ஒரு கசப்பு. அப்ப இந்த சபையில அநேக விதமான கசப்புகள் அங்க இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சோ எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்பாக, ஸ்தேவானுக்கு பின்பாக ஊழியர்கள் பெருகினாலுமே கிபி 70க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அனுபவித்தார்கள். கிபி 70க்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கிறிஸ்தவ ஜனங்கள் அனுபவிச்சாங்க. பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8, 9. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த தூதனுக்கு டைரக்டாக சொல்லிட்டார், நீ முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தவரிலிருந்து பிழைத்தவருமான சொல்லுகிறதாவது. யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர், மரித்தவர்ல இருந்து அவர்தான் எழும்பினவர். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் கிரியையும் எனக்கு தெரியும், உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்க தரித்திரத்தையும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றார். அப்ப என்ன ஒரு கஷ்டத்துக்குள்ள இந்த கிறிஸ்தவர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரோமன்ஸ் அவர்கள் செய்கின்ற கடுமையான ஜாப்ஸ், அதாவது கோல் மத்தியில வேலை செய்ய, நிலக்கரி மத்தியில வேலை செய்யற வேலையும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சு மாதிரி ரோமன் சோல்ஜர் மாதிரி அப்படியே காலில இருந்து சாயந்தரம் வரை நிக்கிற மாதிரியும், பெயிண்டிங் பண்றவன் ஒரு பிக்சர் ஆர்டிஸ்டா அப்படியே அவங்க சொல்ற பொசிஷன் நிக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்லேவா, ரொம்ப அடிமையா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் இருந்துட்டு என்னன்னா இவங்களுக்குள்ள பெருமை, நான் ரோமன்ஸ் கட்டையே வேலை செய்யறேன். எப்படி? ரோமன்ஸ் கட்டையே வேலை செய்யறேன்னு ஒரு பெருமை வேற. தேவன் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது. நீ ஐஸ்வர்யம் நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீ தரித்திரமா இருக்கிற. ஆனா நீ படப்போடுகிற பாடுகள் இருக்கு பாத்தியா, அது ரொம்ப பெரிய கடினமான ஒரு பாடுகள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10, 11. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த வசனம் பார்த்துட்டு அடுத்த வசனம் வாசிப்போம். நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். எத்தனை நாள் போடுவான்? நம்ம 10 நாள் போடுவான். அப்ப இங்க தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னா 1 வருஷம், 10 நாள்னா 10 வருஷம். அப்ப 10 வருஷம் பட்டாத கஷ்டத்தை சாத்தானவனுக்கு பண்ண போறான். ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளன் கேட்பவன் கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்துக்கு சேதப்படுத்துவதில்லை. அப்படின்னா 10 நாள் எங்க, அந்த 10 வருஷம் எங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கிபி 303 இருந்து கிபி 303 இருந்து கிபி 313 வரை பிசாசு பயங்கர உபத்திரவத்தை கொடுத்திருக்கிறான். யார் மூலியம் பார்த்தீங்கன்னா ரோமர் ராஜ்யத்தின் மூலியமாக பயங்கர உபத்திரம். ஏற்கனவே இந்த கிபி 70க்கு அப்புறம் இருந்து 313 வரைக்கும் அநேக சித்திரவாதிகள் சொல்ல மாளாது, அவ்வளவு சித்திரவாதிகள் செஞ்சிருக்கிறாங்க. சர்ச் ஹிஸ்டரியில பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணீர் ரத்தம் தான் வரும்.
ஒரு குடும்பத்தை அப்படியே வந்து இந்த கொலோசம், இந்த கேலரி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கொலோசம் கேலரி ஒரு குடும்பத்தை, கிறிஸ்துவ குடும்பத்தை அப்படியே கூட்டிட்டு வருவாங்க. தகப்பன், தாய், 2 பிள்ளைகளை. எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நேரா வந்து தகப்பனை வந்து அந்த கொலோசம் கேலரினா நடுவுல பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கும். அந்த பிளே கிரவுண்ட்ல தூக்கி வீசிடுவாங்க. தூக்கி வீசுகின்ற பொழுது அந்த தகப்பனுடைய மனைவி, மகன், மகள் பார்க்க வேண்டும். அந்த கிரவுண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக பசி கொண்ட சிங்கங்கள் இருக்கும். அந்த சிங்கங்கள் வந்து அந்த ஒரு பரிசுத்தவானை, அந்த குடும்பத்தோட தலைவனை கடிச்சு கொதறி சாப்பிடுவதை அங்க இருக்கிற ஜனங்கள் அப்படியே சுற்றி நின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, மகிழ்ச்சியை ஆரவாரம் பண்ணுவாங்க. நிகழ உலகத்துல பண்றான் பாருங்க, ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச்ன்ட்டு. அந்த மாதிரி அந்த சிங்கங்கள் ஒரு மனிதனை கட்டிச்சு கொதறி சாப்பிடுவதை என்ஜாய் பண்ணுவாங்க. ராஜா ரசிப்பார். இதுதான் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். இதுதான் என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு யார் பலிகேடாகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தில் இருக்கிறவர்கள். அப்போ சரி, ஈவினிங் டைம் வரும்ல, லைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டேடியத்துல பெரிய பெரிய சோலார் லைட்ஸ் போட்டு, எல்இடி லைட் போட்டு வெளிச்சத்தை கொடுக்கிறார்கள். அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த லைட்டுக்காகவும் பரிசுத்தவான்களை கட்ட வச்சிருவாங்க. தீ மூட்டி எரிச்சிருவாங்க. அங்க பரிசுத்தவான்கள் தீயில எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வெளிச்சத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாரு, டைக்ளோடின்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் 303 இருந்து 313 வரைக்கும் இருந்தார். எங்களுக்கு சில பிக்சர் கூட ரொம்ப எமோஷனல் ஆயிரும். அதனால அந்த பிக்சர் மட்டும் நான் கடந்து போகிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா, மாசத்துக்கு 70,000 பேர்த்த கொண்டு வருவாருங்க. ஒரு மாசத்துல 70,000 பேர்த்த கொல்றதே ஒரு வேலையே. ஹிட்லருக்கு முன்னாடியே மோசமாக ஆட்சி செஞ்சவர் இவர் தான். கொலை செஞ்சுட்டு பதக்கம் இவரே செஞ்சுட்டு இவரே போட்டுக்குவார். அப்படி ஒருத்தர் இருந்தார். 10 வருஷம் பட்டாத கஷ்டம். ஆனாலும் அதுலயும் ஸ்டார் மாதிரி மின்னுனாங்க. அதுல ஸ்டாரா இருந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான். கிபி 70க்கு அப்புறம் இவரோட ரைட்டிங்ஸ் தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பலனை கொடுத்தது. கொஞ்சம் பலன். அந்த பலன்ல தான் அந்த 2ஆம் சபை கடந்து போனது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது 3ஆம் சபை பெர்கமு. பெர்கமுன்னா எலும்பி வருதல். இப்பதான் இவங்களுக்கு ஒரு எலும்பி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை கிடைச்சது. ஆனா அது கூட வந்து ப்ராப்பரா இல்ல. நமக்கு நல்லா தெரியும், கிபி 13க்கு அப்புறம் அங்க யார் வரான்னு பார்க்கும்போது ஈஸ்டர்ன் ரோமனை ஆளுகை செய்த கான்ஸ்டன்டைன். இவர் போருக்கு போறார். போருக்கு போகின்ற பொழுது ஒரு சிலுவை அடையாளத்தை பார்க்கிறார். அந்த சிலுவை அடையாளத்துல பார்த்தோன்னே இவர் கிறிஸ்தவர்கள் தான் இதை வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு இவரும் ஓவர் நைட்ல கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிடுறார். கன்வெர்ட் ஆன பின்பாக எல்லாரும் கிறிஸ்தவர்களா மாறிடுறாங்க. கொஞ்சம் எழும்பி வர மாதிரி இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை? விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. ஆனா சத்தியம் என்னன்னு தெரியாது, தேவன் யாருன்னு தெரியாது. இவரோட காலப்பகுதியில தான் அக்கிரமத்தின் ரகசியம் பெருக தொடங்குச்சு. கிபி 539 நமக்கு நல்லா தெரியும், ஜஸ்டீனியன். இவர் தான் வந்து போப்பு மார்க்கத்துக்கு தான் எல்லா பவரும் சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டார். இந்த கான்ஸ்டன்டைன் காலத்துல இருந்து பின்தொடர்ந்து வந்து ஒரு மதத்தை கொண்டு வந்து வச்சதுனால, ராஜா மதம் மாறினதுனால எல்லாரும் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணி எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போய் போப்புக்கு வச்சுட்டாங்க. அதுல முக்கியமான அருவருப்பு, ஜீவபலிய தூக்கி போட்டு பூசப்பலின்னு கொண்டு வந்தது இவரோட காலப்பகுதி தான். கிபி 539. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 12, 13 வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவெனில், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவார். இந்த சபைக்கு எப்படி அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாத்தீங்கன்னா, இந்த பெர்கமுக்கு
இருபுறமும் கருக்குள்ள பட்டத்தை உடையவர். வேதாகமத்தை கையில வச்சிருக்கிறார். அப்ப வேதாகமத்தை கையில வச்சிருக்காருன்னா ஸ்ட்ராங் வேர்ட், சத்தியம் அதைய கையில வச்சிருக்காரு. அப்ப இதை அடையாளப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா, என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே. சாத்தான் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க. உங்களுக்குள்ளே அந்திப்பா என்னப்பட்டவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த அந்திப்பா அப்படிங்கிறது என்னன்னா, லத்தீன் மொழியில ஆன்டி பப்பா. பப்பானா போப்பு. அப்போ ஆன்டி பப்பானா போப்புக்கு எதிரானவன். சோ இந்த ஆன்டி பாப்பாக்கு போப் எதிரானவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கதான் அத்தனேசியஸ் கிரீடம் அங்க வந்துச்சு. இந்த அத்தனேசியஸ் கிரீடத்துல கிரீடம் இல்ல கிரீடு பிரமாணம், அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம். இதுல ஒரு கத்தோலிக் ஃபைட் அப்படியே நேரம் நிறைய கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மொத்தம் 115 தான் உண்மையான விசுவாச பிரமாணம். அதை மாத்தி 700க்கு மேல கொண்டு வந்துட்டாங்க. இந்த சமயத்துலதான் ஒருத்தர் வந்து பயங்கரமா போராடுறாரு. யாருன்னா அந்திப்பா, ஆன்டி போப்புக்கு எதிரானவன். சோ இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அத்தனேசியஸ் ஏரியஸ், இந்த ஏரியஸ் தான் அந்திப்பான்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கான்ஸ்டன்டைன் காலத்துல கொண்டு வந்து அந்த திருத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அது தப்பு அப்படின்னு வாதாடுறாரு. இந்த ஏரியஸ் வாதாடுறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரை அடிச்சே கொலை செஞ்சுட்டாங்க. இது நிறைய ஹிஸ்டரி இருக்கு. அடிச்சு கொலை செஞ்சாங்க, விஷ வச்சு கொண்டுட்டாங்க இவரை அப்படிங்கிறது ஹிஸ்டரி. பட் இவர் கொலை செஞ்சுட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ ஏன் இருபுறம் கற்குள்ள பட்டயம்? இயேசு கிறிஸ்து தன்னை இப்ப எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, இருபுறம் கற்குள்ள பட்டயம் சொல்ற காரணம் என்னன்னா, அந்த வசனம் உண்மை உள்ளது. அந்த வசனத்துக்காக பிடித்தவர்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்ப சாத்தான் மத்தியில ஒருத்தன் இருக்கிறான். யாருன்னா அந்திப்பா, எனக்கு பிரியமானவன். பாசிட்டிவ் சொல்லிட்டாரா? ஆனா அவங்களுக்கு இருந்த நெகட்டிவ் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் அதையும் அவர் சொல்றார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தன்னை வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து அப்படி வெளிப்படுத்திருக்காரு. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, என்ன குறைனா, இந்த சபை காலத்துல சத்தியத்தை கையில வைத்திருந்தாலும் என்னன்னா பிழையாம் போல காசுக்காக, பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக அதை மறந்து தேவனுக்கு விரோதமாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதாங்க பிழையாம் இங்க எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. பிழையாம் இஸ்ரேல் ஜனங்களை தூஷிப்பதற்காக ராஜா கிட்ட இருந்து பணத்தை வாங்க வேண்டும். ஆனா தூஷிப்பதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. என்னென்னமோ கேட்டு பார்க்கிறார், அனுமதிக்கவே இல்லை. கழுதுல போயிட்டு இருக்கும் போது கழுதைக்கு தெரியுது தேவ தூதன் நின்று இருக்கிறான்ட்டு. ஆனா தீர்க்கதரிசன பிழையாமுக்கு அதை தெரியவில்லை. அப்ப என்னன்னா, பிழையாம் தேவனுடைய வார்த்தை பேசுகிறவர் தான். ஆனாலும் இப்ப தேவனுடைய வார்த்தை விடவும் எது மேல தெரியுதுன்னா, செல்வம், ஐஸ்வர்யவான், இதுதான் மேல தெரியுது. இதுதான் அந்த மகிமையை தான் அவர் பார்க்கிறார். எப்படியாச்சு தீர்க்கதரிசி வேஷம் போட்டு செல்வத்தையும் அதிகாரத்தையும் மக்களுடைய கவனத்தையும் பெருமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிழையாமர். இன்னைக்கு இருக்கிற பிழையாம் இவர்கள் தான். சத்தியம் சபை அப்படிங்கிற வேடம் போர்த்து கொண்டு இன்னைக்கு உலகத்தையே தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. இவர்கள் கூட யார மாறுதான்னா, முதலாம் சபையில நிக்கோலாய்ன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதே ஹேபிட் இவங்களுக்கும் இருக்குங்க. 3ஆம் கால சபை பெர்கமுக்கும் இருக்குங்க. எங்க இருக்கு வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 15, 16. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். அப்ப என்ன சொல்றார் பார்ப்போம். உங்ககிட்டயும் இந்த நிக்கோலாய் மதஸ்தரனுடைய போதகம் இருக்கு. அப்ப என்ன நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம்னா, கவர் பண்றது, கவர்ச்சியாக இழுக்கிறது. சரிங்களா? இது ரொம்ப மோசமான ஒரு காரியம். இது உன்னிடத்துல இருக்கு. இது இப்படியே இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என் வாயின் பட்டயத்தால், என்னுடைய வார்த்தை, என்னுடைய வசனமே உன்னை என்ன பண்ண ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சீக்கிரமா என்ன பண்ணிரு, மனம் திரும்பிரு.
அப்படின்றால் 3ஆம் சபையோட ஸ்டார் தூதன் யாருன்னு பார்க்கின்ற பொழுது ஏரியஸ் உண்மையான சத்தியத்துக்காக உறுதியா நின்னார். சாத்தான் மதியில உறுதியா நின்னார். இவ்வளோ காலங்கள் கஷ்டப்பட்டுட்டாங்கல்ல. 1157 வரைக்கும் வந்துருச்சு. அதற்கு பின்பாக ஒரு சின்ன ஒரு வாசனை, சுகந்த வாசனை, 4ஆம் சபை தீத்ரா. 1157 முதல் 1367 வரை ஒரு சுகந்த வாசனை, ஒரு ரிலீஃப், ஒரு விதமான சத்தியத்துக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ரிலீஃப். என்ன நடந்துச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது. பாருங்க, இப்படி இங்க வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும். அப்படி என்றால் இந்த மனிதன் தேவனிடத்தில் திரும்புவதற்கு, மனிதன் மனிதனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் இங்க உருவாக்குகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. ஒரு சுகந்த வாசனை வரப்போகிறது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்க பாஸ் ஆக போகுது. அது அக்னிங்கிறது ஜட்ஜ்மெண்ட். ஒரு வெளிச்சம் அங்க கிடைக்க போகிறது. ஜட்ஜ்மெண்ட் மூலியமா ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. என்ன நடந்துச்சு தீத்ரா சபைக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். 18ஆம் வசனம். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. மணிக்கும் சிஸ்டர், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனம் முதல். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். கிளியரா சொல்றாரு. 19ஆம் வாசிக்க சொன்னா தேங்க்யூ சிஸ்டர். கிளியரா சொல்லிட்டாரு. எப்படின்னா, உன் அன்பை, உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமை, நீ முன்பு செய்த கிரிகள் பின்பு செய்த கிரிகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அதை புரிஞ்சுதுங்களா? இப்பதான் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், சத்தியத்தில் இருக்கிறவர்கள் வேலை செய்வதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் கிரியை செய்வதற்கும் ஒரு விதமான காலப்பகுதி உருவாகுது. ஒரு சுகந்த வாசனை, ஒரு ஸ்வீட் ஃப்ராக்னன்ஸ் அங்க உருவாகுது. எல்லாம் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட், தப்புலாம் ஒண்ணு இல்லை. ஆனாலும் உங்க இடத்துல ஒரு சின்ன குறை இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ். கரெக்டுங்களா? இப்ப என்ன நெகட்டிவ், என்ன குறை? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன குறை சொல்லுகிறார்? வாசிக்கிறீங்களா சகோதரி? 20ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த காலப்பகுதியில தான் இந்த சபை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான பேர் வேசியோட கலந்துட்டார்கள். இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது என்ன சபை வேசியோட கலந்து விட்டார்கள் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க. இது எளிமையா புரிஞ்சு கொள்ள வேண்டும்னா, இந்த இடத்துல வேசி மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசபேல் அடையாளப்படுத்தி சொல்றாங்க. பெயர் சபை, போப்பு மார்க்கம். அப்போ இங்க இருக்கிற சில பரிசுத்தவான்கள், விழுந்த பரிசுத்தவான்கள், நான் சொல்றது விழுந்த பரிசுத்தவான்கள், அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வேசி கூட போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு காரியத்தை அந்த வேசியை அந்த காலப்பகுதியில தீர்க்க தரிசனமாக நிறைவேறுகிறது. இந்த வேசின்னு சொல்லுகின்றப்ப நமக்கு நல்லா தெரியும், அது பாபிலோன். தேவன் அவனுக்கு நிறைய டைம் கொடுத்தார் பாபிலோனுக்கு. பாபிலோன் பாத்தீங்கன்னா தேவோட கையில இருக்கிற பொற்பாத்திரம் தான். ஆனா இவங்கதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள மது ஊத்திட்டாங்க. தேவன் இவர்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. ஆனா மதுங்கிறது தவறான டாக்டரின் மூலமாக ஜனங்கள் சத்தியத்தை அருகே திட்டமா இருக்கிறதுக்கு பதிலா அந்த போதனை, மது என்ற போதனையை குடிச்சிட்டு அப்படியே மயக்கத்திலே கரகர கரகரன்னு சுத்திட்டே இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதுல எனக்கு கொஞ்சம் குறை இருக்குப்பா. ஆனா நீ பிரயாசப்பட்ட, ஆனா எனக்கு என்ன இருக்கு, கொஞ்சம் குறை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்வாராமா பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 23, 24 வாசிப்போம்.
23ஆம் வசனம் முதல், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். அப்போ என்ன சொல்றாருன்னா, இங்க பார்ப்பா, உங்க மேல வேற ஒரு பாரத்தை சுமத்த மாட்டேன். இப்போ அவ வேசினா, அந்த வேசி கூட நீங்க கலக்காதீங்க, அவ போதனை தப்புதான் அப்படிங்கறதை எப்படி தேவன் புரிய வைக்கிறாருன்னா இந்த தூதன் மூலியமாக. இப்ப என்ன நடந்துச்சுன்னா 1100 வரைக்குமே பாத்தீங்கன்னா பைபிள் லத்தீன் மொழியில தான் இருக்கும். வேற யாருமே பைபிள் படிக்க முடியாது. யாருமே பைபிள் போப்பு மார்க்கம் என்ன சொல்றதோ அதைத்தான் கேட்பாங்க. காரணம் லத்தீன் மொழியில மட்டும்தான் இருக்கும். முதல் இவர் தப்பு அப்படிங்கிறது எப்படி அங்க பிரபலம் அடையுது, எப்படி போய் ரீச் ஆகுதுன்னா, பீட்டர் வால்டோன்னு ஒரு ஸ்டார் வரார். இவர் தான் 4ஆம் சபையுடைய தூதன். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பீட்டர் வால்டோ அவருடைய வாழும் காலப்பகுதி 1140 இருந்து 1205 வரை. இவருடைய பிரதான வேலை என்ன தெரியுங்களா? லத்தீன் மொழியில பைபிள் படிக்கிறார். படிச்சுட்டு போப்பு மார்க்கம் சொல்லுவதும் பைபிள்ல எழுதி இருக்கிறதும் எதுவுமே மேட்ச் ஆகல. பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. போப்பு மார்க்கம் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறார். ஜனங்கள் கிட்ட இவருக்கு சொல்றது பொய் அப்படிங்கிறது எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படிங்கும் போதுதான் இப்ப ஜனங்களுக்கு வெளிச்சம் வேணும், கண்கள் பார்க்க வேணும். அதனாலதான் அந்த தூதன் அக்னி ஜுவாலையா இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தானே தன்னை வெளிப்படுத்துறார். அவர் என்ன பண்றாருன்னா, லத்தீன் மொழியில இருக்கிற பைபிளை பிரெஞ்சு மொழிக்கு மாத்திட்டார். அன்னைக்கெல்லாம் பிரெஞ்சு, ஜெர்மன்லாம் பயங்கர பீக், எல்லாருமே அந்த மொழிதான் பேசுவாங்க. மாத்திட்டு பிரெஞ்சு மொழியில பிரசங்கம் பண்ண என்ன பண்ணிட்டாருன்னா ஆரம்பிச்சிட்டார். அப்ப என்னாச்சு, எல்லா ஜனங்களுமே சத்தியத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஹிஸ்டரி படிச்சு பாருங்களேன், பிரெஞ்சுல ஒரு போப்பு இருப்பாரு, இட்டாலியில ஒரு போப்பு இருப்பாரு. காரணம் என்னன்னா, பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அப்படிதாங்க. நம்ம உண்மையான பைபிளை படிச்சோம்னா, சத்தியத்தை படிச்சோம்னா, நமக்கு முன்பா இருக்கிற போலியானவர்களை விட்டுட்டு சத்தியத்தை பின்பாக ஓடிடும். இதுதான் நடந்துச்சு. கொஞ்சம் வாசனை, கொஞ்சம் சத்தியம் எல்லாத்துக்கும் போனால அந்த வெளிச்சம் கிடைச்சது. அடுத்தது 5ஆம் சபை சர்தை. இதோட காலப்பகுதி என்ன? 1367 இருந்து 1517 வரை. இந்த சர்தை சபையோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது மீந்திருந்தல். இதுதான் which remains. என்ன நடந்துச்சு, தூதன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார், என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார் என்பதை இந்த சர்தை சபைக்கு நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்க சகோதரி. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. அப்படி என்றால் இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் தேவன். எப்படின்னா, நீ உயிரோட இருப்பதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற. நீ உயிரோட இருக்கிற மாதிரிதான் இருக்கிற, ஆனா ஆக்சுவலா நீ செத்து போன மாதிரி இருக்கிற. பாத்தீங்களா? நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ உயிருள்ளவன் சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கிற, ஆனா நீ செத்து போன மாதிரி இருக்கிற. அப்படி என்றால் இவர் கொடுத்த வாய்ப்பை முழுமையாக அவனால பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு காலப்பகுதி. இதுதான் சர்தை சபைக்கு நடந்துச்சு. ஆனா கொஞ்சம் பேர் தான் அதுல மீதி இருந்திருக்கிறாங்க. பல பேர் கஷ்டத்துக்குள்ள போயிட்டாங்க. அதான் which remains, மீதி இருந்தல். என்ன நடந்துச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் படிக்கலாம். அதுக்கப்புறம் விளக்கம் நம்ம பார்க்கலாம். சகோதரி வாசிப்பாங்க. 3ஆம் வசனம் முதல். ஆகையால் நீ கேட்டு
நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டார். உண்மையான நல்ல ஒரு சர்தை சபைக்கு உண்டான ஒரு ப்ராஃபஸி என்னன்னா, நீ நல்லாதான்ப்பா இருக்கிற, உயிருடன் சொல்லிட்டு இருக்கிற, ஆனா நீ செத்து போன மாதிரி இருக்கிற. அப்படி என்ன சொல்றாரு? உனக்கு டாக்டரின்ஸ், உனக்கு சத்தியம் இன்னும் அதிகமாக கிடைச்சிருக்கு. இந்த சத்தியத்தை வச்சுட்டு நாம் இதை வச்சு ஜீவன் கொண்டலாம் நினைக்கிற, ஆனா இந்த சத்தியம் வச்சு உன்னால ஜீவன் கொண்டு முடியாது. இன்னும் உனக்கு அது கேட்ட கிரியை நீ செய்யல, நீ செத்தவன மாதிரிதான்ப்பா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் சர்தை சபையில என்ன நடந்திருக்காமா? வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. கிடைச்ச சத்தியத்தை உறுதியாக பற்றி கொண்ட சர்தை சபையிலும் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப சர்தை சபையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருடைய ஸ்டார், அவருடைய தூதன் யாருன்னு பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். ஜான் வின்கிளிஃப். இவர் தான் என்ன பண்ணார் தெரியுங்களா? லத்தீன்ல இருக்கிற பைபிள்ல பல கஷ்டங்கள் பட்டு ஆங்கிலத்துல என்ன பண்ணிட்டாருன்னா தொகுத்து வழங்கி, ஆங்கிலத்துல வந்த உடனே எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்து கையிலயும் பைபிள் இருக்கு. நல்லா பாருங்க, எல்லாத்து கையிலயும் பைபிள் இருக்கு. உயிரோட இருக்கிறவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். பைபிள் இருந்தா உயிரோட இருப்பாய், ஜீவனோட இருப்பாய் நினைக்கிறாய். ஆனால் செத்தவன் மாதிரி இருக்கிற. பைபிள் கையில வச்சிருந்தா நம்ம கிறிஸ்தவர்கள் ஜீவன் கிடைச்சிடும் நினைச்சுக்க வேண்டாம். பைபிள்ல என்ன எழுதி இருக்கோ அது என்ன என்று அறிந்து அதன்படி கிரியை செய்ய வேண்டும். அதான் சொல்றாரு, நீ கையில பைபிள் வச்சிருக்கிறப்பா, படிக்கிற, ஆனா கிரியே இல்ல. ஆனாலும் சொல்றேன், இந்த சர்தை சபைக்குள்ள கொஞ்சம் பேர் தங்களோட வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவங்க இருக்கிறாங்களாம். பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் ஜெயம் கொள்ளுகிறவன் வெண் வஸ்திரம் கொடுப்பேன்னு சொல்றாரு. யார் தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். சோ இதுல என்ன நடந்துச்சு? முக்கியமான ரிஃபர்மேஷன் நடந்துச்சு. லத்தீன் மொழி இருக்கிற பைபிளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தினால உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது 5ஆம் சபை. 6ஆம் சபை யாருன்னு பார்க்கின்ற பொழுது பிலதெல்பியா, கிபி 517 முதல் கிபி 1817 வரை. இதுல இந்த சபைக்கு, இந்த சபையோட நேமுக்கு என்ன மீனிங் பார்க்கின்ற பொழுது பிரதர்லி லவ், சகோதர அன்பு. ஒரு அருமையான ஒரு சபை. என்ன நடந்துச்சு? எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார்? இதோட பாசிட்டிவ் என்ன, அவங்களோட குறைகள் என்ன, என்ன செய்ய வேண்டும் என்பதை, இதோட ஸ்டார் என்ன என்பதை நம்ம வசனத்தின் வாயிலாக நம்ம கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். ஆமா, இவர்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா திறவுகோல். இத வச்சு இவர் ஓபன் பண்ணிட்டா யாரும் பூட்ட முடியாது, இவர் பூட்டிட்டா யாரும் திறக்க முடியாது. அப்ப இத்தனை வருடங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்த காரியங்கள் முழுமையா ஓபன் பண்ணிட்டார். இப்போ பீட்டர் வால்டாவும் ஜான் வின்கிளிஃபும் 4ஆம் சபையின் தூதர்களும் 5ஆம் சபை தூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ஜனங்கள் படிச்சாங்க, சிலது தவறு சிலது சரி என்றது புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த காலப்பகுதியில் என்ன நடக்குதாமா, தேவன் கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணிடுறாரு. அவர் ஓபன் பண்ணதை யாரும் பூட்ட முடியாது. அப்ப என்ன ஓபன் நடந்துச்சு அப்படின்னா, இந்த சபையோடைய தூதன் யாருன்னு பார்க்கின்ற பொழுது, ஸ்டார் யாருன்னு பார்க்கும்போது மார்ட்டின் லூத்தர். இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 91 குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிச்சு போப்பு மார்க்கம் மக்களுக்கு விரோதமாக தான் செய்யறார்கள்,
இந்த 95 கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டும் என்பதை கொஸ்டினா எழுதி விட்டன்பர்க் சர்ச்ல போய் ஆணி அடிச்சிட்டார். இதுக்கு பதில் சொல்லிட்டு போப்பு மார்க்கம் தங்களுடைய ஊழியத்தை செய்யட்டும் அப்படின்னு. 95 குற்றச்சாட்டுமே போப்பு மார்க்கத்துக்கு ஆப்போசிட். பாத்தீங்களா? 95 குற்றச்சாட்டுமே போப்பு மார்க்கத்துக்கு ஆப்போசிட். அந்த மாதிரி ஒரு ஸ்டாரா மின்னினார். நம்ம நல்லா தெரியும், இவர் ஒரு ஜெர்மன் ஸ்காலர், ரிஃபர்மேஷன். இவர் ஏற்பட்டின அந்த ரிஃபர்மேஷன் நிமித்தமாக தான் இன்னைக்கு வந்து போப்பும் ஆர்சியில இருந்து புரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிறது பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் இதுதான், சரிங்களா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு பிரிஞ்ச காரணம் என்னன்னா, அன்னைக்கு போப்பு மார்க்கம் செய்த தவறை 95 குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த ரிஃபர்மேஷன் மூலமாக வெளியே வந்ததா புரொட்டஸ்டன்ட். இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்ஐ, டிஎல்சி, லூதரன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இது எல்லாமே நிறைய இருக்கு. இவான்ஜிக்கல் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு. இந்த புரொட்டஸ்டன்ட் இது எல்லாமே வெளிவந்த ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தூதன் செய்த ஒரு காரியம், சரிங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார். பைபிள் படிச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அடுத்தது இந்த தூதன் இந்த பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்ல வரார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 8, 9 வாசிப்போம். 8 மற்றும் 9 வசனங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பாருங்க, அழகா எப்படி சொல்றாருன்னா, உனக்கு கொஞ்சம் தான்ப்பா பலன் இருக்கு, இந்த பலன் கொண்டு நீ என்ன பண்ணிருந்தா அந்த காரியத்தை செஞ்சுட்டார். கொஞ்சம் பலனை வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா 95 குற்றச்சாட்டை தப்புங்கிறத கண்டுபிடிச்சு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னா விட்டன்பர்க் சர்ச்ல ஒட்டிட்டார். அப்ப இந்த பலன் நிமித்தமாக ஒரு போப்பு மார்க்கம் இப்போ 2ஆக உடையது. ஒன்னு புரொட்டஸ்டன்ட் ஆகவும் ஒண்ணு வந்து ஆர்சி ஆகவும் போகிறது. பிரிவினை உண்டாயிருச்சு. அடுத்தது என்ன நடக்குது? 10ஆம் வசனம். 10ஆம் வசனம் முதல், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சொல்லிட்டாருப்பா, நீ குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சு போப்பு மார்க்கம் தப்புன்னு சொல்லி நீ வெளியே வந்துட்ட, இதேவே நீ இறுக்கமா பிடிச்சுக்கோ. ஏன்னா 6ஆம் கால சபை எங்க முடியுதுன்னா 1874 முடியுது. 1874 பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. அவர் சொல்றார், 6ஆம் சபைக்கே சொல்லிட்டார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் வர வரைக்கும் எப்படியாச்சும் நீ பிடிச்சுக்கோ, உன் ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணிடாத, விட்டுறாத. அப்படி பிடிச்சிட்டீன்னா நான் அந்த ஜீவ கிரீடத்தை உனக்கு என்ன பண்றேன், தந்து விடுகிறேன். அதுதான் சொல்ற 12ஆம் வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. போப்பு மார்க்கத்தை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒருவேளை அவங்க இறுக்கமா பிடிச்சிருந்தாங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். ஆனா அந்த கால சபையிலையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க சில பரிசுத்தவான்கள் தான் இறுக்கமா பிடிச்சுக்க முடிஞ்சது. அப்ப இந்த 6ஆம் கால சபையில ஒரு ஸ்டார் மாதிரி நின்று ஒர்க் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர். அன்பான சகோதரர்களே, இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா 6 கால சபை, 6 கால தூதர்கள், ஸ்டார்ஸ் பார்த்துட்டோம். இப்ப முக்கியமான ஒரு சபைக்குள்ள வரப்போகிறோம். முக்கியமான ஒரு தூதரை குறித்து பார்க்க போகிறோம். யார் அவருன்னு பார்க்கின்ற பொழுது 7ஆம் கால சபை, லவோதிக்கியா. லவோதிக்கியானா என்னன்னா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அப்ப இதோட காலப்பகுதி என்ன? 1874 முதல் இன்று வரை, 1874 முதல் இன்று வரை, சரிங்களா? அப்படின்றா இப்ப நம்ம இருக்கிற காலப்பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் கால சபையினுடைய காலப்பகுதியில நாம் என்ன பண்றோம்னா இருக்கின்றோம். அவ்வளவுதாங்க. சரி, இது என்ன நடந்துச்சு பாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
வெளிப்படுத்துதல் 3:14 லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது. பாருங்க, தன்னை இயேசு கிறிஸ்து தன்னை இங்க எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்கன்னா, உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆயத்தமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறார். ஃபைனல் ஒன். தேவனுடைய சிருஷ்டிக்கு முன்பாகவும் இருந்திருக்கிறேன், இப்ப அனைத்து காரியங்களும் செஞ்சு முடிக்கிறவனா இருக்கின்றேன். நான் சொல்றேன், 7ஆம் கால் நமக்காகவே சொல்றாரு. சரிங்களா? இப்ப 7ஆம் காலோட சபையோடைய நிலைமை என்ன, அப்படியே நம்மளோட நிலைமை என்ன, அந்த நிலைமையை வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17-18 படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப இவ்வளவு நாள் நமக்கு முன்னாடி இருந்தவங்கள பார்த்தோம். இப்ப பார்க்க போறது நம்மளை குறிச்சு பார்க்க போறோம். நம்மளை குறிச்சு பாருங்க, அன்னைக்கே பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்து, இயேசு கிறிஸ்து தூதன்ட்ட கொடுத்து, தூதன் யோவானை காமிச்சிட்டாரு. நம்ம நிலைமை ரொம்ப பாவமா இருக்கு. நம்ம நிலைமை என்னன்றதை சில வசனங்கள் மூலமாக நம்ம தியானிக்கலாம். சகோதரி வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17-18. வெளிப்படுத்துதல் 3:17-18. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்கிறபடியால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், மன்னிச்சுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மன்னிச்சுங்க. ஒவ்வொரு வசனமா பார்த்துட்டு போவோம். அதாவது இந்த 7ஆம் சபைக்கோட மைண்ட் என்னன்னா, எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லா மொழியிலையும் பைபிள் கிடைச்சிருச்சு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அனாதை ஆசிரமம் இருக்கு, மெடிக்கல் சென்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு, நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க, நிறைய போதகர் இருக்கிறாங்க, நிறைய சர்ச்சஸ் இருக்கு அப்படின்ட்டு எண்ணங்கள். அது ஏற்கனவே அது பாபிலோன் சேர்ந்த எண்ணங்கள். பரிசுத்தவான்களுக்கு என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கும் சத்தியம் கிடைச்சிருச்சு, எங்க கிட்டதான் இருக்கு, நாங்களும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நல்ல எண்ணங்கள். அவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியவனும் பரிதைக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதே அறியாமல். சரிங்களா? கண்ணு தெரியுது இல்லை, ஆனா கண்ணு இருக்குன்னு தெரியுது, கண்ணு தெரியும் சொல்றது. ஐஸ்வர்யமே இல்லை, ஆனா என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது. திரவிய சம்பம் என்று எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறாய். உனக்கு குறையலன்னு சொல்ற, ஆனா நீ குறைவாத்தான் இருக்கிறாய். பாருங்க, 18ஆம் வசனம் வாசிப்போம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்க நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்க நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும் படிக்க உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஆமென் என்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப உனக்கு நீ நிர்வாணியா இருக்கிற, ஆனா நீ எனக்கு ட்ரெஸ் இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. இப்பவே நீ என்ன பண்ணு சரிங்களா, ட்ரெஸ் வாங்கி போ. சொல்ற, அப்புறம் பொன்னையும் நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தையும் தரித்துக்கொள். இவ்வளவு சத்தியத்தை வாங்கிட்டு, இவ்வளவு பாடம் கேட்டுட்டு, தேவன் யார் என்று அறிந்து, குமாரன் யார் என்று அறிந்து, அவர் சத்தியம் என்ன அறிந்து, எல்லாமே போட்டுட்டு ஒரு சின்ன சோதனை வருகின்ற பொழுது, சின்ன புடமிடங்கள் வருகின்ற பொழுது, அந்த நீதியும் சத்தியத்தை விட்டுறாதப்பா, அந்த நீதி சத்தியத்தை நல்லா போட்டுக்கோ. டிவைன் கேரக்டர், அந்த பொன் கேரக்டர் டிவைன் நீ காட்டு. அதே மாதிரி உன் பார்வை அடைம்படிக்கு இன்னும் சத்தியத்துல பார்க்கிறதுக்கும், சத்தியத்துல தெரிந்து கொள்வதற்கும், இன்னும் சத்தியத்துல ஓடுவதற்கும் கண்ணுக்கு நீ என்ன பண்ணுனா கலிக்கம் போடவும். கலிக்கம்னா மெடிசன். அப்பனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கண்ணுமே பாத்தீங்கன்னா பார்வை இல்லாத கண்ணு, காலையிலும் தெரியாது, நைட்டும் தெரியாது. தேவன் மருந்து கொடுத்தால் கண்ணு தெரியும். முதல்ல கண்ணுக்கு மருந்து போடு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, 15ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன் சகோதரி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியுது. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ சூடாவும் இல்ல குளிராவும் இல்லை. எப்படி இருக்கிறன்னா, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலரும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறதுனால உன்னை வாயின் என்று வாந்தி பண்ணிருவேங்கிறார். 7 கால சபைக்குல 7ஆம் கால சபைக்கு தான் அருமையா சொல்லியிருக்காரு. என்னது? வாந்தி பண்ணிடுவேன். அப்படின்னா என்னன்னா, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு.
பாருங்க, இந்த சத்தியம் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதா? 1ஆம் கால சபைக்கு, 2ஆம் கால சபைக்கு, 3ஆம் கால சபைக்கு, 4ஆம் கால சபைக்கு இல்ல. 7ஆம் கால சபைக்கு வீட்ல உட்கார்ந்துட்டு மொபைல் போன் எடுத்து இப்படி பார்த்தோம்னா, சத்தியமா அந்த மொபைல் போன்ல இருந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஃப்ளோ ஆகுது. இவ்வளவும் கொடுத்து உன்னால ஒரு டிவைன் கேரக்டர், ஒரு கோல்டு மாதிரி ஒரு பரிசுத்தமா இருக்கிற வெண்வஸ்திரத்தை உன்னால தரிக்க முடியவில்லை என்றால், இவ்வளவும் கொடுத்து சத்தியத்தை பார்க்க முடியவில்லை என்றால், தயவு செய்து அதை வாங்கிக்கோ, கண்ணுக்கு மருந்து போட்டுரு. இல்லையா கேட்டுறாத. ஒன்னா குளிராயிரு, இல்லைன்னா அனலாயிரு. வெது வெதுப்பா இருந்தீங்கன்னா வாந்தி பண்ணிடு. அதாவது எப்படின்னா, சத்தியத்தையும் கேட்டுக்கிறது. சத்தியத்துக்கு ஒரு காலு, உலகத்துக்கு ஒரு காலு. உண்மையான சத்திய பிள்ளைகளோட ஒரு காலு, பாபிலோன் இருக்கிறவங்களுக்கு ஒரு காலு. 2 காலு வச்சினா ஒரு யூஸும் கிடையாது. சரிங்களா? அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்றாராமா? 7ஆம் காலை சொல்றாரு. 6ஆம் கால சபைக்கு என்ன சொன்னார்? 6ஆம் கால சபைக்கு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆனா 7ஆம் கால சபைக்கு என்ன சொல்றாருன்னா, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இன்னைக்கு வந்துட்டார், தட்டிட்டு இருக்கிறார். இன்னைக்கு தட்டுறார். இன்னைக்கு தட்டுறாரு. எப்படி? இணையதளத்தின் வாயிலாம். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு நம்ம இருதயமாக கதவை பண்ணிச்சுங்க, இருதயமான கதவை ஓப்பன் பண்ணோம்னா, அவர் நம்ம கூட சேர்ந்து என்ன பண்ணுவாரு? போஜனம் பண்ணுவார். சரிங்களா? அதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. அதே மாதிரி நம்மளும் ஜெயம் கொண்டால், எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோட சிங்காசனத்துல போய் என்ன பண்ணலாம்? உட்காரலாம். கிஃப்ட் பண்றாராம். ஆமேன் சொல்லுகிறவர். அப்படி என்றால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சத்தியம் எல்லாமே வெளிப்படுத்த 6 கால சபைகளுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் கிருபை, சத்தியம் என்கிற வெளிச்சம் அனலாவதற்கு, ஜீலாவதற்கு நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. யார் மூலியமான்னு பார்க்கின்ற பொழுது, 7ஆம் சபையினுடைய ஸ்டார், 7ஆம் சபையினுடைய தூதன் யாருன்னு பார்க்கின்ற பொழுது, சார்லஸ் டேஸ் ரசல். இவர் யார் இவர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, 1852ல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம், செல்வந்தர். அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளையாக, ஒரு மகனாக பிறக்கக்கூடியவர் தான் இவர். ஒரு அமெரிக்கன் தம்பதிகளுக்கு ஒரு பிள்ளையாக பிறந்தவர் தான் சார்லஸ் டேஸ் ரசல். 1882 பென்சில்வேனியால பிறந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னும் நான் புரியுற மாதிரி சொன்னோம்னா, இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை என்ன படம் பார்த்தீங்க? சார்ட் ஆஃப் தி ஏஜஸ். அதை போட்டவரே இவர் தான். இந்த சார்ட் ஆஃப் தி ஏஜஸ்ல இருந்து தான் அனைத்து பாடங்களும் வந்துச்சு. இவர் எழுதின புத்தகங்கள் உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் அந்த காலப்பகுதியில படிச்சாங்க. 6 புஸ்தகங்கள் இருக்கு. தி டிவைன் ஏஜ் ஆஃப் தி பிளான், தி டைம்ஸ் இஸ் அட் தி ஹேண்ட், தி கிங்டம் கம், தி பேட்டில் ஆஃப் அர்மகதோன், தி அட்டான்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன்ஸ், தி நியூ கிரியேஷன். சரிங்களா? இது சகோதரர்கள் எழுதின புத்தகங்கள். இதுல இருக்கிற சத்தியங்களை படிச்சு முடிப்பதற்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் பத்தாது. இதுல இருக்கிற சத்தியங்களை படிச்சு கிரகிப்பதற்கு இந்த ஜென்மம் பத்தாது. தேவனுடைய திட்டத்தை அவ்வளவு அழகா என்ன பண்ணிருக்காருன்னா, அப்படியே இந்த எங்க ஊரு கோயம்புத்தூர்ல பேசுற மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிட்டார். அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுதே தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது அழகா தெரியும். தேவன் எப்படி கொண்டு போகிறார் என்பது அழகா தெரியும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா எழுதிட்டார். இவருடைய ஊழியத்தை பார்த்து, இவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து, இவருடைய தியாகத்தை பார்த்து, இவருடைய ஞானத்தை பார்த்து, ஸ்டார் மாதிரி ஒர்க் பண்றது பார்த்து அநேக கிறிஸ்தவர்கள் இவரை பின்பற்றி ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1200 சபைகளுக்கு இவர் மூப்பரா இருந்திருக்கிறார். 1200 சபைகளை வழி நடத்தி இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் ஒரு சபையை வழி நடத்தினாலே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிடுறாங்க. 1200 சபைகளை வழி நடத்திருக்காரு. எத்தனை பக்கங்கள் எழுதியிருக்கிறார் தெரியுங்களா? 50,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார். 50,000
பக்கங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதினாலே ஒரு வருஷத்துக்கு 365 பக்கம் தான் எழுத முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம். அப்ப 10 வருஷத்துக்கு 3650 தான் ஒரு நாளைக்கு ஒண்ணு எழுதணும். அப்போ 50,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறான்னா எவ்வளவு சாதாரண விஷயமா? ஊழியம் செய்ய வேண்டும், தேவன்கிட்ட மன்றாடி ஜபிக்கவும் வேண்டும், சபைகளை பார்க்க வேண்டும், பிரசங்கம் செய்ய வேண்டும். ஒரு சமயத்துல யூதர்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு கிராண்ட் கேலரியில பின்வரும் நாட்களை உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றான். 4000 யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. நீங்க அந்த பிக்சர்ல பாருங்க, நடுவுல நின்றுட்டு இருப்பார் பாத்தீங்களா? 4000 யூதர்கள். இந்த 4000 யூதர்கள்னா தே ஆர் வெரி ஸ்காலர்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த உலகத்திலே தி மோஸ்ட் இன்டெலெக்சுவல் பீப்புள் யாருன்னா ஜூஸ் தான். அவர்களுடைய ஞானத்துக்கு முன்பாக யாரும் நிற்கவே முடியாது. அவர்களுடைய ஞானத்துக்கு முன்பாக உலக ஜனங்கள் தத்தி தான். ஆனா இவர் எப்படி நிற்கிறாருன்னா, இவர் யூதன் அல்ல. ஆனா அத்தனை யூதர்களும் ஸ்காலர்ஸும் பணக்காரர்களும் நின்றுட்டு இருக்கும் போது ஒரே ஆளா நின்று பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு தெரியுங்களா? இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உங்க தேசம் கிடையாது, உங்களுடைய தேசம் இஸ்ரேல், நீங்க இஸ்ரேலுக்கு போக வேண்டியவர்கள் அப்படிங்கிறாங்க. எல்லா யூதர்களும் திருன்னு முடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அப்ப இஸ்ரேல் ஒரு தேசம் உருவாகவே இல்லை. இவர் எசேக்கியேல்ல இருந்து ப்ராஃபஸி பேசுறார். தேவன் உங்களுக்கு மீண்டுமாக ஒரு தேசத்தை கொடுப்பார், அந்த தேசத்துக்கு நீங்க போங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு தேசம் உருவாயிருச்சு. யாராச்சும் இன்னைக்கு இஸ்ரேல் மேல கை வைக்க முடியுமா? முடியாது. இது அன்னைக்கே சொல்லிட்டார். இவருடைய பிரசங்கங்கள் மட்டும் எத்தனை பாத்தீங்கன்னா 30,000 பிரசங்கங்கள். இன்னைக்கெல்லாம் ஒரு மனுஷன் 30,000 பிரசங்கம் பண்ணா தொண்டை வீங்கி போய் படுத்துக்குவான். சலிக்காம பிரசங்கம் பண்ணிருக்கிறார், சலிக்காம எழுதியிருக்கிறார், 1200 சபைகளுக்கு மேலாக பார்த்திருக்கிறார், உலகம் எங்கும் சுற்றி திரிந்திருக்கிறார், உலகம் எங்கும் போயிருக்கிறார். இந்தியாவுக்கு வந்திருக்கிறார், நார்வேல் வந்திருக்கிறார், கேரளா வந்திருக்கிறார், எல்லா பக்கம் வந்திருக்கிறார். இவருடைய சிம்பிள் என்னன்னு பார்க்கின்ற பொழுது இதுதான். அதே நம்புறாரு, ஒரு கிரவுனுக்குள்ள ஒரு கிராஸ் அப்படின்னா அது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு கான்செப்ட் என்னன்னா, யார் ஒருவன் சிலுவை சுமக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம். அதையவே என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னோட ஊழியத்துக்கு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு அடையாளமா வச்சுட்டார். இதை பார்த்தோன்னே புரிந்து கொள்ள வேண்டும், யார் ஒருவர் சிலுவை சுமக்கிறார்களோ அவங்களுக்கு கிரீடம், அவ்வளவுதான். சிலுவை சுமக்காரர்களுக்கு கிரீடம் கிடையாது. அதே மாதிரி கைப்பிரதிகள் இருக்குல்ல, இந்த கைப்பிரதிகள் இது மட்டும் எத்தனை அவர் விநியோகம் பண்ணார் தெரியுங்களா? 2 கோடி. 2 கோடிக்கு எத்தனை சைபர்னு கேட்டாலே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கோ, தலை சுத்தி இருக்குன்னு. ஆனா கைப்பிரதிகள் மட்டும் 2 கோடிக்கு கொடுத்துட்டார். இவருடைய பிரயாணம் மட்டும் பாத்தீங்கன்னா 10 லட்சத்து கிலோமீட்டருக்கு அதிகமாக பிரயாணம் பண்ணிக்கணும். அன்னைக்கெல்லாம் ஏரோப்ளைன்ல சருன்னு சருன்னு பறக்கலாம். ட்ரெயினும் கப்பல் தான். உயிரை பணைய வச்சுட்டு தான் என்ன பண்ணிருக்காருன்னா போயிருக்காரு. மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். மறிக்கும் போது 10 பைசா இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏதோ $3 $4 வச்சிருந்தாரு, அவ்வளவுதான். அப்ப அத்தனை சொத்தை என்ன பண்ண? அத்தனை சொத்தையும் ஊழியத்துக்காகவும் சத்தியத்திற்காகவும் சபைகளுக்காகவும் சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சவர் தான் சார்லஸ் டேஸ் ரசல். அன்பான சகோதரர்களே, இந்த 7ஆம் தூதனுக்கு பின்பாக இவருடைய நிறைய ஃபாலோவர்ஸ் இவருடைய பேரை வைத்துக்கொண்டு நிறைய பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா உண்மையான சபையை அங்கிருந்து வந்துச்சு பாத்தீங்களா, அது அப்படியே பின்தொடர்ந்து இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சிலராக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக இன்னைக்கு இந்த சத்திய பாடத்தை உங்களிடத்துல இணையதளத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்ப இந்த 7ஆம் தூதனை பிரபலப்படுத்துறதுக்காக நம்ம இங்க பேசல, 7ஆம் தூதனை மகிமைப்படுத்துறதுக்காக பேசல. ஸ்டார் மாதிரி ஒர்க் பண்ணிருக்கிறார், நம்மளும் அந்த மாதிரி ஒர்க் பண்ண வேண்டும். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம்.
செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வந்துட்டார். கர்த்தருடைய நாளும் ஆரம்பிச்சிருச்சு. அந்நாளுக்குள்ளதான் இருக்கிறோம். 7ஆம் தூதனுடைய சத்திய பாடத்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். எல்லாமே தெரிஞ்சிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுங்களா? கர்த்தருடைய நியாயத்தை, அவருடைய நீதியை, ஒருவேளை மனத்தாழ்மையா தேனா, ஒருவேளை தேவன் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா காப்பாத்தி அவருடைய மகிமையில கொண்டு போய் நம்மளே சேர்த்து விடுவார். அன்பான சகோதர சொல்ல இன்றைய நாளிலும் கூட பாத்தீங்கன்னா சரியா 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% அவுட்லைன் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம். இனி வருகின்ற காலத்துல 7ஆம் தூதனை குறிச்சு அவருடைய சத்திய பாடங்களை குறிச்சு அநேகமா நம்ம தியானிக்கலாம். அதே மாதிரி இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா 7 கால சபை அப்படிங்கிறதே நம்ம ஓவரலாம், ரொம்ப டீப்பா இல்லாம என்ன 7 கால சபைகள், அதோடைய நேம் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன, அது எந்த காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில ஸ்டார் மாதிரி நின்று ஒர்க் பண்ணது என்ன, அவருடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, தேவன் எதை மாத்த சொல்லுகிறார் என்பதை எல்லாமே என்ன பண்ணிட்டோம், நம்ம ஓவரால் கவர் பண்ணிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், எப்படியாயினும் நாம் ஜெயம் கொண்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் நாம் உட்கார வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு பிதாவுடைய தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி நம்மளும் ஜெயம் கொண்டு இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமீன்.